யோபுவுக்கு நன்மை வரும். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளைப் போல் பொன்னையும் ஆற்று கற்களைப் போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். எலிப்பாஸ் யோபுவின் பரிதாபமான நிலைமையை அவருக்கு எடுத்துச் சொல்லி, அவர் ஒரு துன்மார்க்கர் என்று அவரை நியாயம் தீர்க்கிறார். தேவனுடைய பயங்கரத்தையும் யோபுவின் வேதனையையும் ஒன்றாக இணைத்து யோபுவை மனம் திரும்புமாறு இதுவரையிலும் பயமுறுத்தினார். இப்போதோ எலிப்பாஸ் யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். யோபு மனம் திரும்பினால் அவர் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு திரும்ப கொடுப்பார் என்று உறுதி சொல்லுகிறார். யோபு மனம் திரும்பும்போது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், அவருடைய வியாதி குணமாகும். ஆகையினால் யோபு மனம் திரும்புவது அவருக்கு நன்மையானது என்று அவரை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எலிப்பாசை போல மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஊழியக்காரர்கள் பட்டயத்தின் 2 புறங்களையும் பயன்படுத்த வேண்டும். தேவன் சீனாய் மலையில் இருந்து நியாயப்பிரமாணத்தின் பயங்கரங்களை அறிவித்தார். அதே தேவன் சீயோன் மலையில் இருந்து சுவிசேஷத்தின் நற்செய்தியையும் ஆறுதல்களையும் சொன்னார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு எச்சரித்தும் புத்தி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய செய்தியை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவர்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்க வேண்டும், நன்மையையும் தீமையையும் முன்வைக்க வேண்டும். அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் சொல்ல வேண்டும். ஜனங்கள் தங்களுக்கு தேவையானது எது என்பதை தீர்மானம் பண்ண வேண்டும். அவர்கள் எடுக்கிற தீர்மானத்திற்கு அவர்களே பொறுப்பு ஏற்க வேண்டும். எலிப்பாஸ் யோபுவுக்கு நல்ல ஆலோசனையைத்தான் சொல்லுகிறார். ஆனால் யோபு ஒரு துன்மார்க்கர் என்று நினைப்பது தப்பிதமானது. எலிப்பாசின் மனதில் தப்பிதமான சிந்தனை இருக்கிறது. அவருடைய வாயிலோ ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறது. எலிப்பாஸ் யோபுவுக்கு 6 ஆலோசனைகளை சொல்லுகிறார். அவையாவன: தேவனோடே பழகும், தேவனோடு சமாதானமாயிரும், தேவனுடைய வாயின் என்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளும், தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக்கொள்ளும், சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பும், அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்கும். யோபு தேவனோடே பழகி சமாதானமாய் இருக்க வேண்டும். அவர் தேவனை விட்டு தூர விலகி அவருக்கு அந்நியராய் இருக்கக்கூடாது. யோபுவினிடத்தில் தேவனை பற்றிய பயம் இருக்கலாம். அந்த பயத்தினால் அவர் தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி அவரிடத்தில் கிட்டிச் சேர வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்கு தேவனிடத்தில் நெருங்கிச் சேருகிற சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் ஐக்கியமாய் இருக்கும் சிலாக்கியத்தை நம்முடைய பாவத்தினால் இழந்து விடுகிறோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை நாம் திரும்பவும் பெற்றுக்கொள்கிறோம். நமக்குள் சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும். தேவனோடு ஒப்புரவானால்தான் நமக்கு அவரோடு சமாதானம் உண்டாகும். நம்முடைய பாவம் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும். நம்முடைய பாவத்தை நாம் நமக்குள் மறைத்து வைத்தால் நம்மால் வாழ்வடைய முடியாது. அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நமக்கு தேவனோடு சமாதானம் உண்டாயிருக்கும். இதனால் நமக்கு நன்மை வரும். ஆவிக்குரிய நன்மைகளும் இப்பிரபஞ்சத்திற்குரிய நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய வாயில் இருந்து பிறந்த வேத பிரமாணத்தை யோபு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எலிப்பாஸ் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் தேவனோடு சமாதானமாய் இருக்கும்போது அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். தேவனுடைய அன்பில் நாம் அடைக்கலம் பெற வேண்டும். தேவனுடைய வேத பிரமாணம் அவருடைய வாயில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. தேவன் தம்முடைய தெய்வீக ஆதீனத்தில் இந்த பிரமாணங்களை எல்லாம் சிந்தித்து தம்முடைய வாயினால் மனு புத்திரருக்கு அறிவித்திருக்கிறார். தேவனுடைய சர்வ ஞானமே அவருடைய பிரமாணத்தை உருவாக்கிற்று. தேவனுடைய வேத பிரமாணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போது நம்முடைய ஜீவியத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். தேவனுடைய வார்த்தைகளை யோபு தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எலிப்பாஸ் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். நாம் தேவனுடைய வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது,
அதை நம்முடைய இருதயத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்ளவும் வேண்டும். தேவனுடைய வேத பிரமாணம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சமாய் இருக்கும். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். நீதிமொழிகள் 3:18. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்று எலிப்பாஸ் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் பாவத்தை விட்டு விலகி வந்தால் மாத்திரம் போதாது, தேவனிடத்தில் திரும்பி வரவும் வேண்டும். தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றவும் வேண்டும். நமக்கு பிடிக்கும்போது தேவனிடத்தில் திரும்பி வந்துவிட்டு அதன் பின்பு நாம் தேவனை விட்டு விலகி போவதனால் நமக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நாம் இடத்தில் மனம் திரும்பி வந்து அவரோடு வாசம் பண்ண வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகமே நமக்கு மெய்யான ஆறுதல். எலிப்பாஸ் யோபுவினிடத்தில் அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர் என்று சொல்லுகிறார். சோப்பாரும் யோபுவுக்கு இதுபோலவே ஆலோசனை சொன்னார். உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர் என்று சோப்பார் சொன்னார். யோபுவின் கூடாரத்தில் அக்கிரமம் வாசம் பண்ணக்கூடாது. யோபு தன்னுடைய இருதயத்தில் இருந்தும் தன்னுடைய கைகளில் இருந்தும் பாவத்தை விலக்கினால் மாத்திரம் போதாது, அவர் தன்னுடைய வீட்டில் இருந்தும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் வெளியேற்ற வேண்டும். எலிப்பாஸ் யோபுவுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். எலிப்பாசின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டால் யோபுவுக்கு நன்மை உண்டாகும். அதனால் உமக்கு நன்மை உண்டாகும் என்று எலிப்பாசும் யோபுவுக்கு சொல்லுகிறார். யோபு இப்போது அழிவின் பாதையில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் இழந்து மிகவும் தாழ்ந்திருக்கிறார். ஆனாலும் யோபு சர்வவல்ல தேவனிடத்தில் மனம் திரும்பி வந்தால் அவர் திரும்ப கட்டப்படுவார். யோபுவுக்கு தற்போது உண்டாயிருக்கும் அழிவுகளை தேவன் செப்பனிடுவார். யோபு இழந்து போன அவருடைய குடும்பம் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். யோபுவின் பிள்ளைகள் எல்லோரும் ஒரே வேளையில் செத்துப்போனார்கள். யோபு தேவனிடத்தில் மனம் திரும்பி வந்தால் அவருடைய குடும்பம் மறுபடியுமாக அவருடைய பிள்ளைகள் மீது கட்டி எழுப்பப்படும். யோபு இழந்து போன சம்பத்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வார். யோபுவின் ஆத்மாவில் பரிசுத்தமும் ஆறுதலும் நிரம்பி இருக்கும். அவருக்குள் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். யோபுவின் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யோபுவுக்கு உண்டாக வேண்டும் என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். அப்போது தேவன் யோபுவை திரும்ப கட்டுவார். யோபு தேவனிடத்தில் வரும்போது அவருக்கு இப்பிரபஞ்சத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். யோபு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பி வரும்போது அவர் தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களைப் போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பார். யோபுவின் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும். அவருடைய வீட்டில் பொன்னும் தங்கமும் தாராளமாய் இருக்கும். யோபுவோ இப்போது எல்லாவற்றையும் இழந்து தரித்திரராய் இருக்கிறார். ஆனாலும் அவர் தேவனிடத்தில் திரும்பி வரும்போது தேவனே அவருக்கு பொன்னையும் வெள்ளியையும் தாராளமாய் கொடுப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நியாயமான வழியில் நமக்கு ஐஸ்வர்யத்தை சேர்த்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் ஐஸ்வர்யத்தை சேகரிக்கும் போது நம்மிடத்தில் பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை ஒரு கண்ணி. பொருளாசை உள்ளவர்கள் தேவனை பின்பற்றாமல் இடறி விழுந்து விடுவார்கள். யோபு தூளை போல் பொன்னை சேர்ப்பார். ஆற்று கற்களைப் போல் ஓப்பீரின் தங்கத்தை சேர்த்து வைப்பார். தூளுக்கும் ஆற்று கற்களுக்கும் மதிப்பு இல்லை. யோபுவினிடத்தில் தங்கம் அதிகமாய் இருந்தாலும் அவர் அந்த தங்கத்திற்கு மதிப்பு கொடுக்க மாட்டார். யோபுவை பொறுத்த வரையில் ஆற்று கற்களும் தங்கமும் அவருக்கு ஒன்று போலவே இருக்கும். இவை இரண்டுமே யோபுவுக்கு ஒரே மதிப்புள்ளவை. ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் பொன்னுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவர்கள் அதை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். பொன்னையும் பொருளையும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் வைத்திருக்கவில்லை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்போஸ்தலர் 4:32 முதல் 35 வரை. யோபு தங்கத்தை அதிகமாய் சேர்த்து வைத்தாலும்
அவர் பாதுகாப்பாய் இருப்பார். அவருக்கு ஒரு நாசமும் மோசமும் வராது. ஏனெனில் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே யோபுவுக்கு பசும் பொன்னாகவும் அவருக்கு சொக்க வெள்ளியாகவும் இருப்பார். தேவனே யோபுவை பாதுகாக்கிறவராகவும் அவருக்கு பாதுகாப்பாகவும் இருப்பார். பசும்பொன் என்னும் வார்த்தை தங்கத்தையும் குறிக்கிறது. அது பலமான துருகம், வலுவான கோட்டை என்னும் பொருளையும் தருகிறது. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. பிரசங்கி 7:12. உலக பிரகாரமான ஜனங்கள் தங்கத்தை தங்களுக்கு தெய்வமாக்குகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களோ தேவனை தங்களுக்கு தங்கமாக்குகிறார்கள். விசுவாசிகளுக்கு கர்த்தரே பசும்பொன்னாகவும் சொக்க வெள்ளியாகவும் இருக்கிறார். நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் நமக்கு கர்த்தரே போதும் என்று சந்தோஷமாய் இருப்போம். உலக பிரகாரமான பொன்னும் வெள்ளியும் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் நமக்கு கவலையும் இருக்காது, குறைவும் இருக்காது. தேவனோடு பழகுதல். யோபு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவருடைய பாவங்களே காரணம். தன்னுடைய பாவங்களில் இருந்து யோபு மனந்திருந்தி தேவனோடே பழகி சமாதானமாக இருந்தால் அவருக்கு நன்மை வரும். யோபு மனந்திருந்தினால் கர்த்தர் அவரை மன்னித்து ஆசீர்வதிப்பார் என்று எலிப்பாஸ் கூறுகிறார். இது நியாயமான பிரதியுத்தரம் போலவே தெரிகிறது. ஆனாலும் யோபு பாவம் செய்ததினால் இங்கு தண்டிக்கப்படவில்லை. ஆகையினால் இந்த உபதேசம் இங்கு தேவையற்றது. தேவனோடு பழகுதல் என்பதற்கு இவ்வாறு பொருள் கூற வேண்டும். தேவனோடு சமாதானமாக இருப்பது, தேவனுடைய வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வது, தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வது, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்புவது, அக்கிரமத்தை தனது கூடாரத்துக்கு தூரமாக்குவது. தேவனோடு பழகுவதால் வரும் ஆசீர்வாதங்கள். அதனால் உமக்கு நன்மை வரும். திரும்ப கட்டப்படுவீர். தூளை போல் பொன்னை சேர்த்து வைப்பீர். சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னாய் இருப்பார். அவர் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருப்பீர். தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர். அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது நீர் அவர்களுக்கு உதவி புரிவீர். தாழ்ந்தோருக்கு உதவி புரிவீர். குற்றமற்றிராதவனை தப்புவிப்பீர்.